ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். வாங்க டேப்லெட் பீடு யூஸ் பண்ணி ஒரு அழகான ப்ரூச் ஒர்க் டிசைன் பார்க்கலாம். நார்மல் மிஷின் த்ரெட் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். டபுள் சைடு ஸ்கோல்ஸ் இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4mm பீடு 5mm பீடு பிக் சைஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டபுள் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே லாக் பண்ணிக்கிறலாம். இதே நீங்கள் ஆன்டிக் பீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே சுகர் பீட்ஸ் கொடுத்து லாக் பண்ணுங்கள். ஒரு ஹோல் வழியாக விட்டு இன்னொரு ஹோலில் உள்ளே குத்துறேன். ஒரு வாட்டி பண்ணியிருக்கப்போ எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். டைட்டாகவே இல்லை. நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நவராது. கீழே இழுத்திங்கன்னா த்ரெட் எதுவும் சிக்காமல் வந்துடும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி குத்துறேன். நம்ம சுகர் பீடு ஒரு வாட்டி, டேப்லெட் பீடு ஒரு வாட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி எடுத்து நீங்கள் குத்துனீங்கன்னா அந்த டைரெக்ஷன் வந்து மாறிடும், ஒரே த்ரெட்டில் வந்து கிடைக்காது. அதுக்காக நம்ம மூணையும் ஒன்றா குத்திட்டு இப்போ 2 சுகர் பீட்ஸ்லேயும் லாக் பண்ண போகிறோம். அது பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். அப்போ தான் த்ரெட்டு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். நீங்கள் வீடியோவில் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ பக்கத்தில் எடுத்திருக்கேன்னு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சுகர் பீடை லாக் பண்ணிங்கன்னா டேப்லெட் பீடு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நவராது. இப்போ செகண்டாக இருக்கிற சுகர் பீடை வந்து லாக் பண்ணுறோம். அது பக்கத்துலேயே எடுத்து பக்கத்துலேயே குத்திடும். அந்த டேப்லெட் பீடுக்குள்ளே த்ரெட்டு மறையிற மாதிரி பார்த்து குத்துங்க. அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், சுகர் பீட்னு கொடுக்க போகிறேன். இது வந்து ப்ளூ கொடுத்துருக்கனால இப்போ வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் வித் ப்ளூவில் இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு எவ்வளோ தூரத்தில் அந்த டேப்லெட் பீடு வந்து நிற்கும்னு. இப்போ ஃபஸ்ட்டு டேப்லெட் பீட் நம்ம எப்படி லாக் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு சுகர் பீட்ஸ்க்கு நடுவுலையும் லாக் ஸ்டிச் மாதிரி கொடுக்குறோம். இப்போ கீழே இருக்க சுகர் பீட்ஸ்க்கு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் டேப்லெட் பீடு வச்சுட்டு அதுக்கு 2 பக்கமும் ஒயிட் கலர் டேப்லெட் பீடு யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் பீட், டேப்லெட் பீட், சுகர் பீட் மறுபடியும் கொடுக்குறேன். ஏற்கனவே இருக்கிற டேப்லெட் பீடுக்கு இது கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி கொடுங்க. இந்த சுகர் பீட் பக்கத்துலேயே எடுத்து லாக் பண்ணணும். அப்போ தான் த்ரெட்டு வந்து தெரியாது. நான் எப்படி குத்தி எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்க அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்லேயும் நீங்கள் கம்மு வச்சு கூட ஒட்டலாம், மேலே த்ரெட்டு தெரியாமல் இருக்க. இல்லைனா சைட்லேயும் 2 பக்கமும் லாக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த சென்டரில் த்ரெட்டு வராமல் இருக்க. நான் ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் என்னவோ அதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா வருதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் டேப்லெட் பீடில் ஃபிட் பண்ணுறேன். சுகர் பீடை லாக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் 2 ஒயிட் கலர் டேப்லெட் பீட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அடுத்து என்ன பண்ணணும்னு. 2 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் இருந்து எடுக்கிறேன். அதில் வந்து சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட்னு கொடுக்க போகிறேன். நீங்கள் இது தான் கொடுக்கணும்னு கிடையாது, சுகர் பீட்ஸ் மட்டுமே கூட கொடுக்கலாம்.
இதுலேயும் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ்க்கு நடுவுலையும் நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கலாம். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட்னு கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்க கட் பீடோட சென்டர்லேருந்து மறுபடியும் அதே மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு 3-4 வாட்டி கூட கொடுத்துக்கலாம். நான் 2 வாட்டி மட்டும் கொடுத்து காட்டுறேன். இந்த பக்கம் இருக்க கட் பீடுக்கு நான் சென்டரில் எடுத்து சுகர் பீட், கட் பீட், சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கட் பீடு, டேப்லெட் பீடெலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கட் பீடுக்கும் சென்டரில் 2 சுகர் பீட் இருக்குது. அது பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு சுகர் பீட், டேப்லெட் பீட், சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 4 டேப்லெட் பீட் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாகவே. சேம் மேலே கொடுத்துருக்க மாதிரி கீழேயும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே நம்ம எப்படி கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி குத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லேருந்து அடுத்த கட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
2 பக்கமும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வர்ற மாதிரி டேப்லெட் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். டிசைன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். யாராவது ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் அண்டு ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் கற்றுக்குறோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்களும் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.